மல்லிக்கு விடிஞ்சா ஒரு பிரச்சனை, அதே நேரத்தில் விடிஞ்சு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணால் இன்னொரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. அவங்க அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்க விடுபடுற மாதிரி தெரியலை. அவங்க கூட இருக்கவங்களே அவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க கூட பிறந்த தங்கச்சி மயில் அவங்க வந்து தன்னோட அக்கா மல்லியை பற்றி சிறிதளவும் யோசிக்காமல் புரிஞ்சிக்காமல் இது தன்னோட அக்காவை பாதிக்குமே அப்படின்னு கூட தெரியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ராஜியோட சேர்ந்துக்கிட்டு தான் இப்போ மல்லிக்கு எதிராகவே சில விஷயங்களை பண்ண போகிறாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து நாகு வந்து இந்த மயிலை வந்து எப்படியாவது ஓரளவுக்கு நல்ல வழி கொண்டு வந்துடணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அவங்க போகக்கூடிய பாதை அப்படிங்கிறது தவறானதாக தெரியுது. அதுலேருந்து இந்த பிள்ளையை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து மயில் பண்ணக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா நாகுவோட கேரக்டரையே கேள்விக்குறியாக்குற மாதிரி சில விஷயங்களை பேசுகிறாங்க. அப்போ அந்த இடத்துல தான் மல்லி வந்து சூப்பராக ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா இதுக்கு மேலே வந்து மயிலை கண்டிக்கலை அப்படின்னா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் கன்னத்தில் பலார்னு கொடுக்குறாங்க. அப்போ இந்த அடியை வாங்கினதுக்கப்புறம் மயில் திருந்திருவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக அவங்க திருந்த மாட்டாங்க. அவங்களோட கோபம் அப்படிங்கிறது தன்னோட அக்கா மேலேயும் இனி வரத்தான் போகுது. அப்போ தன்னோட அக்காவை பற்றி என்ன பேச போகிறாங்க, நீ மட்டும் எப்படி சொகுசான ஒரு வாழ்க்கையை தானே வாழ்த அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை பண்ணுவாங்க. இன்னும் சில விஷயங்களை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளை வந்து இந்த மயில் வந்து திருடுவாங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்போ மயில் நகைகளை திருடிட்டா அடுத்ததாக அந்த பழி வந்து யார் மேலே போட போகிறாங்கன்னா நாகு மேலே தான் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏற்கனவே பணம் கொஞ்சம் காணாமல் போச்சுது. அப்போ அந்த விஷயத்தில் கூட விஜயை வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க மல்லி வந்து. அப்போ இந்த இடத்துல நகை காணாமல் போகும்போது அடுத்ததாக அவங்களால சும்மா இருக்க முடியாது, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அப்போ ராஜ் என்ன பண்ணுவாங்க, இவங்க நாகுவோட பைக்கிலையோ அவங்க பேக்லேயோ தான் அந்த நகையை தூக்கி வைப்பாங்க. அந்த பழியை தூக்கி நாகு மேலே போட்டு நாகு வந்து ஜெயிலுக்கு அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.